60 வயசுல சத்தியத்தை பூர்த்தியும் போது புள்ள பொண்ணை பெற்று வளர்த்து கல்யாணம் பண்ணிட்டு எனக்கு இவன் நல்ல பொண்டாட்டின்னு சொல்லணும். சங்கடமா இருக்கு. அவளும் சொல்லணும் அவாத்திலையும் நல்ல மாப்பிள்ளைன்னு. புரிஞ்சதா? ஆமா, நீங்க எல்லாரும் ஆரம்பத்திலேயே சொல்றேன். கேட்கிற போதே நல்ல நாட்டு பொண்ணு நல்ல பொண்ணா வேணுங்கிறது. உங்காத்து பையன் நல்ல பையனா? நல்லங்கிறதுக்கே அர்த்தம் தெரியல எனக்கு. இப்ப நல்லது எங்க இருக்குன்னா புத்துல இருக்குன்னா. நல்லது எங்க இருக்கு? பாத்தியா சார், இவன் எல்லாரும் அந்த காலத்துல இருந்தே சொல்றேன். அன்னைக்கு சார் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, உங்களுக்கெல்லாம் ஞாபகம் இருக்கோ என்னவோ தெரியல, போன நூற்றாண்டு நீங்க 400 வருஷம் வெள்ளைக்காரங்காலத்துக்கு போக வேண்டாம். எனக்கு வயசு 70க்குள்ளதான் இருக்கு. 1900 எனக்கு சொல்லியிருப்பாளி அப்போ வாழ்ந்தவாட எங்க பாட்டி தாத்தாவெல்லாம். 1900 இந்த 2025 வரைக்கும் பாரு. அதுக்கு முன்னால கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை கொண்டு விட்டுருவான். அவன் வாழா வெட்டின்னு இருப்பா. தெரியுமா உங்களுக்கு? சரி, தெரியுமா? தெரியுது உண்டா இல்லையா? உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. அந்த நாள்ல அக்கரகாரத்துல அத்தை உள்ளூர்னே உண்டு, தெரியுமா? அத்தை உள்ளூர்னு ஏன் பேர் தெரியுமா? அவாது பொண்ணு குழந்தையோட வந்துருவா. அவளுக்கு ஒரு ரூம் கொடுப்பா, அந்த குழந்தைய வளர்ப்பா. அது பொண்ணா இருந்தா தன் பையனுக்கே பண்ணிப்பா, பிள்ளை குழந்தையா இருந்தா இவாத்து பேத்திய கொடுப்பா. இன்னைக்கு அது உள்டாவா போச்சு. அவ போயிட்டான். இப்ப அவளை வாழா வெட்டின்னா, இப்ப இவன் வாழா வெட்டனா இருக்கான். பார்த்தல? இப்ப இப்படி சமுதாயம் போன அப்புறம் இந்த எச்ச பிரசனத்துக்கு என்ன சார் மதிப்பு? சொல்லுங்க. நீங்க நம்ம தர்மம் போயிடுதே சார், தாறுமாறா போயிடுதே சார். சேஞ்ச் ஆனது நான் சொல்லல, தாறுமாறா போயிடுது சார். அமெரிக்கா போட்டும் லண்டன் போட்டும் சம்பாதிக்கட்டு சார். யார் வேண்டான்னா? சம்பாத்தியம் பண்றதுக்கும் நம்முடைய கொள்கைகளை விடுறதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? வாழ்க்கை நெறி வாழ்வதற்கும் சொல்லுங்க. எனக்கு தெரியல. சம்பாத்தியம் இன்னைக்கு தானா? அந்த நாள்லயே பண்ணலையா? விவசாயத்துல பண்ணா, வியாபாரத்துல பண்ணா, உத்தியோகத்துல பண்ணா. வெள்ளைக்காரன் எப்போ வந்தானோ உத்தியோகத்துக்கு போனோம். எல்லாரும் சம்பாத்தியம் பண்ணணும் இல்லை சார். அந்த நாள்ல பொம்மை நாட்டிகள் சம்பாத்தியத்துக்கு போகல. ஆனா 60-70% பொண்ணுக்கு சொத்து கொடுத்தா, நிலத்தை எழுதி வச்சா. தெரியுமா? மஞ்சக்காணின்னு தெரிஞ்சுக்கோங்க. அதான் எங்க அம்மா சொல்லுவா, அந்த நாள்ல மஞ்சக்காணி, இப்ப மாசக்காணின்பா சம்பளத்துக்கு. புரியுறதா உங்களுக்கு? அம்மா நீங்க அதனால என்னாச்சு? எங்க விரிசல் வருது எல்லாருக்கும்? நீங்க எல்லாரும் பொம்மை நாட்டிகளால் தான் வந்த வேண. முதல் வேண பிறந்தாம் புக்காம்ங்கிறது. பிறந்தாம் சொல்லு நியாயம். அதே எதுக்கு புக்காம்ங்கிற? இன்னும் என்ன சொல்றது? கல்யாணம் ஆயிடுச்சா? அது உங்காம் சார். எப்படி புக்காம்ப? இட் இஸ் யுவர் ஹவுஸ். உங்க ஐயா அவன் எப்ப பிடிச்சானோ அவாத்துக்கு கூட்டின்னு போனானோ, என்டையர் சொத்து எல்லாமே உன்னோடது. உனக்கு பிறக்கிற குழந்தை அந்த வீட்டு வாரிசுங்கிற சொல்லு. இந்தா இல்லையா? சொல்றேன் இல்லையோ? அப்ப எதுக்கு புக்காம்ங்கிற? இட் இஸ் யுவர் ஹவுஸ்.
இதை எங்கள் அம்மா தான் சொல்லி கொடுத்தா சின்ன வயசில். எங்கள் அம்மா கல்யாணம் ஆகி வந்தவுடனே எங்கள் பாட்டி லேட்டாக சாப்பாடு போட்டாலாம். 2 மாதம் கழிச்சு எங்கள் அம்மா கேட்டாலாம் எங்கள் பாட்டியை, இங்கே வாங்கோன்னா என்னன்னு. நீங்கள் இந்த அதுக்கு 40 வருஷத்துக்கு முன்னால் வந்த நாட்டு பொண்ணு, நான் இப்போ 2 மாதம் முன்னால் வந்த நாட்டு பொண்ணு, இதில் யாரடி மாமியார்னு கேட்டான். நீ சீனியர் நாட்டு பொண்ணும் நான் ஜூனியர் நாட்டு பொண்ணுன்னா. கரெக்டு தானே அவர் சொன்னது? எங்கள் அம்மா எங்கள் பாட்டி தெருப்பூரா சொன்னாலும் எங்கள் அப்பா பேரை சொல்லி சட்டம் பேசுகிறா புதுசாக வந்த நாட்டு பொண்ணு. அம்மா எங்கள் அம்மா சொல்லி சிரிப்பா, தெரிஞ்சுக்கோ கல்யாணம்மான்னு. வேதாந்தத்தை ஊட்டி தான் வளர்த்தா. அதனால நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, மிங்கிளானு சார் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த சொத்து பத்தில் இல்லை சார். இப்போ சொன்னேன்னு சித்த முன்னால மனம் சாஸ்திரத்தில் வேதத்தில் என்ன சொல்றது தெரிஞ்சுக்கோ. எதுக்கு உடனே சீமந்தம் வரணுங்கிறா? எதுக்கு உடனே சீமந்தம் வரணும்? சும்மா சொல்கிறாளா? இந்த மழை பெய்யுறது பாருங்க. இப்போ மழை தொடர்ந்து 5 நாளோ 10 நாளோ பெஞ்சதுன்னு வச்சுக்கோங்க. தொடர்ந்து பெஞ்சா நீங்கள் போய் சமுத்திரத்தில் போய் பாருங்க, அந்த ஜலம் இன்னைக்கு பெய்கிற மழை ஜலத்தில் விழுந்தது பார், ஒரு 5 சென்டிமீட்டர் பெய்யுறதுன்னு வச்சுக்கோ, அதில் 3 சென்டிமீட்டர் சமுத்திரம் போயிடும். அங்கே போய் விழுறதுன்னு வச்சுக்கோ. இன்னைக்கு விழுந்த மழை 15 நாள் கழித்து தான் சமுத்திரத்துக்குள்ளே மிங்கிளாகும். நாளைக்கு பெய்கிற மழை இன்னும் பெஞ்சுனா நீங்கள் அதனால் போய் சமுத்திரத்தில் போய் மழை பெஞ்ச உடனே போய் பாருங்கோ. அப்போ சமுத்திர ஜலத்தை எடுத்து குடிங்கோ, திதிக்கும். ஏன்னா மழை ஜலம் மேலாக இருக்கு. அதனால் கல்யாணம் ஆன பொண்ணு, புதுசாக கல்யாணம் ஆகி வந்த பொண்ணும் மழை ஜலம் மாதிரி மிங்கிளாகாமல் இருப்பாள். 15 நாள் கழிச்சு தானே மிங்கிளாகிறது இது. அது மாதிரி சீமந்தம் வந்தால் தான் மிங்கிளாவா. ஏன்னா அவள் அந்தாத்து குழந்தையன்னா சுமந்துன்னு இருக்கா. புரிஞ்சுதா உங்களுக்கு? அந்தாத்துல எப்படி ஈடுபாடு வரும்? அதைத்தான் எழுதுறான். வீட்டில் இருப்பவனுக்கு யார் தோழன். நிறைய விளக்கம் இருக்கு. என்ன சர்மாஜி? எதை இழந்தால் மனிதன் எல்லோரிடத்திலும் பிரியன் உள்ளவனாகிறான், எதை இழந்தால் துன்பத்திலிருந்து விடுபடுகிறான், எதை இழந்தால் பணக்காரனாகிறான், எதை இழந்தால் சந்தோஷம் அடைகிறான். எதையோ இழக்கணும், இதை பெறணும்னு சொல்லலை. எதை இழந்தால் எல்லாத்தையும் பிரியனா இருக்கான். கர்வம். இப்போ சொன்னேனே சித்தம்னால மனம்னு. இப்போ அந்த மனத்தை தான் கட்டுப்படுத்தணும். அடுத்தது கோபம், அடுத்தது ஆசை, அப்புறம் பேராசை. நம்ம எல்லாருக்கும் வந்துடுறது என்னது? கர்வம். நான் இல்லைன்னா இந்த குடும்பமே இல்லை, நான் இல்லைன்னா இந்த டிபார்ட்மெண்ட்டே இல்லை, நான் இல்லைன்னா இது இல்லை. நீ போய் தொலைய, யார் வேண்டான்னா. இந்த எல்லாருக்கும் நான்கிறது இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு நான். வள்ளுவர் சொல்றார், யான் எனது என்னும் செருக்கறுப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும். யான் எனதுங்கிற கர்வம் இல்லாமல் இருந்தால் நமக்கு மோட்சம் கிடைக்கும். வாலிக்கு கிடைச்சது. கர்வத்தை இழந்தா படிக்கிறீங்களே ராமாயணத்தில், கர்வித்த வாலி சம்ஹாரக ராம்னு. புரிஞ்சுதா? கர்வம் நம்ம எல்லாருக்கும் பிறக்கிற போதே. 8ஆம் கிளாஸ் படிக்கிற பையனை கேட்குற கணக்கு எப்படிங்களா போட்டீங்க? ஓனா போட்டீங்க. வாத்தியார் நடத்தினார்னு சொல்ல வேண்டாம். இவனுக்கு எப்படி தெரியும்? சொல்லு. நான் தான் அப்படின்னு வந்துடுறது. நான் அதானே இரணிகசிப்பு கேட்டான், என்னால் காண முடியுமா நீ சொல்ற நாராயணனை? பிரகலாம்பல் சொன்ன, தந்தையே இந்த என்னால்ங்கிறது போனா அவன் தன்னால் வருவான். என்னால்
இதே பாரதத்தில் ஒரு கதை. கௌசிகன்னு ஒரு பிராமண பிரம்மச்சாரி வேதத்தை அப்படி படிச்சிருக்கான். சாஸ்திரப்படி தினமும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிடுவான். ஆனால் அவனுக்கு கர்வம். தன்னை போல வேதாத்தியனம் பண்ணவன் இல்லை, தன்னை போல பண்டிதன் இல்லை. அவன் மரத்தடியில தான் இருக்கான், மாற்று வஸ்திரம் வச்சிருக்கான். அங்கேயே ஒரு இடத்துல கோவிலில் தூங்குறான், வேதம் சொல்றான். யாராவது வேதம் சொல்ல கூப்பிட்டா போவான். தினமும் அக்கறை இடத்துல போய் பிக்ஷை கேட்பான். சாப்பாடு போடுவா, சாப்பிடுவான். இவன் உட்காந்து வேதம் படிச்சுட்டு இருக்கான். எங்க மரத்தடியில் ஒரு பட்சி வந்து உட்காண்டது. இந்த பட்சி மலத்தை போட்டுட்டு பறந்துருச்சு. இந்த பட்சி என்ன கேளு, மலத்தை போட்டு அது பறந்துருச்சு. அது பறந்த அடுத்த வினாடி கூட ஆல கொக்கு வந்து உட்காண்டது. இப்போ இந்த மலம் இருக்கே, இதை இப்படி பக்கத்திலே ஜலம் வச்சிருக்கான், இதை இப்படி தொடச்சா போயிடுமே. கோபம் வந்துருத்தவன் இப்படி நிமிர்ந்து பார்த்தா கொக்க பொசுக்கிட்டு. இப்போ என்ன பிரயோஜனம் பார்? இவன் என்ன வேதாந்தம் படித்தான்? கொக்க பொசுக்கினதுனால அதை தவிர இன்னும் அந்த கொக்கு தான் போட்டதா? அதை இவன் பார்க்கலையே. வழக்கம் போல போயிட்டான். பவதி பிக்ஷாந்தேகி. அந்த ஆத்துல கிரகணி தினம் இவன் வந்த உடனே போட்டுருவான். அன்னைக்கு நான் அவளோட ஆம்படையன் சாப்பிட வந்துட்டான். சாப்பாடை போட்டுட்டு போட்டேன். நான் வந்து எவ்வளோ நேரம் ஆகுது, நீ போட வேண்டாமா? எங்கள் ஆத்துக்காரர் வந்துட்டார், போட்டேன். உன் வேதம் அதானே சொல்கிறது, ஆம்படையான கவிக்கணும் அப்படின்னு. கரெக்டு தானே அவர் சொன்னது? எனக்கு கோபம் வந்தால் என்ன பண்ணுவேன்னு இவன். அவ ஒன்னே கேட்டா, நான் என்ன கொக்கா பொசுக்கிறதுக்குன்னா? கொக்கன்று நினைத்தையோ கொங்கணவான். சேவிச்சான். சாப்பாடு இறங்குமா அவனுக்கு? அங்கே நடந்தது இவளுக்கு எப்படி தெரியும்? கோபப்படுறதுனால, கர்வப்படுறதுனால ஞானம் வராது. வேற அங்க என்ன பேசப்படாது. நான் இங்க உபன்யாசம் பண்ணிட்டு இருக்கேன். பிராரப்த கர்மா. என்ன பாருங்க, இங்கேருந்து 10 கிலோமீட்டர்ல தர்மவியாதன்னு ஒருத்தர் இருக்கான். அவனை போய் கேளுன்னு இந்த பொம்பளை. இங்கேருந்து வேகமா போனான் அந்த கிராமத்துக்கு. இந்த ஊர்ல தர்மவியாதன் யாரு இல்லை. எல்லாரும் இவனை ஒரு மாதிரியா பார்க்கறான். அவன் வேற யாரும் இல்லை, கசாப்பு கடைக்காரன். ஆட்டை அத்தம் பண்ணி வித்துன்னு இருக்கான். இவன் போய் நின்னான். வான்னே கூப்பிடல. கொஞ்ச நேரம் கழிச்சு கடையெல்லாம் கிளீன் பண்ணிட்டு அந்த பிராமணத்தை ஒன்று அனுப்பிச்சாளான்னு கேட்டான். சென்று போனான். வேதம் படித்ததுனால ஞானம் வராது. அவளுக்கே ஞானம், எனக்கே ஞானம், இங்கே வா அப்படின்னு கூட்டின்னு போனான் உள்ளுக்குள்ள. அவள் அப்பா அம்மாவுக்கு கண் தெரியாது. குளிப்பாட்டி விட்டு காலலம்பி சந்தன குங்குமம் வச்சு வஸ்திரம் மாற்றி இவாளுக்கு சிசுருஷை பண்ணுறேன். நான் அம்மா அப்பாவுக்கு கைங்கரியம் பண்ணேன், அவள் ஆம்படையானுக்கு பண்ணா, நீ ஒத்துருக்குமே பண்ணலை, அதனால தான் உனக்கு கதறி அழுதான். தெரிஞ்சுக்கோங்க. இப்போ பார்த்தா நம்ம ஏன் இல்லறம் ஒஸ்திங்கிறோம்? உமனடியாக பிறந்தா ஆம்படையான் குழந்தை எல்லாருக்கும்
மாமியார் மாமனார் தொண்டு பண்ணணும், ஆம்பளையா பிறந்தா பொண்டாட்டி குழந்தை அம்மா அப்பா அதில் எல்லாருக்கும் கைங்கரியம் பண்ணணும். அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பொறுமை வருமே? சொல்லு, பொறுமை எப்படி வரும்? அதுதான் ஒருத்தன் சொன்னான், குழந்தைய வயசான வாழை பார்த்துக்கோ, பொறுமை வரும். இது ரெண்டும் பண்ணணும்னா கல்யாணம் பண்ணிக்கோ. ஆமாம், கல்யாணம் பண்ணிக்கோன்னா நான் இவனுக்கு மட்டும் சொல்லலை சார், அவளுக்கும் தான், 2 பேருக்கும் தான். நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிறீங்க. வைஸ் வர்சா இப்படி தப்பாக புரிஞ்சுட்டே தான் சமுதாயம் கெட்டு போச்சு. அது சரி, இன்னொன்று ஆண் பெண் பிரிச்சுக்காதேங்கோ. அப்புறம் சொல்கிறேன், எதை இழந்தால் தனவான் ஆகலாம்? ஆசை. டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் மிசரி. ஆசையே துன்பத்திற்கு அடிகோல். பிராமணன் யாருன்னு கேட்குறான். அதுதான் இப்போ நாட்டில் பிரச்சனை. ஒழுக்கம் உள்ளவனே பிராமணன் தான். ஒழுக்கம்னா தெரிஞ்சுக்கோங்க, இவன் என்ன நினைச்சுருக்க கிடையாது. அனுஷ்டானம், பிராமணனுக்கு என்ன விதிச்சிருக்கோ அதை செய்யணும். வேதம் கற்றுக்கணும். வள்ளுவரே சொல்கிறார், ஒருவேளை நீ வேதம் கற்றுக்க முடியலைன்னா பரவாயில்ல, சந்தியாவந்தனத்தை ஒழுங்காக பண்ணுங்கிறான். பொருள் படியுங்கோ. மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும் பார்ப்பான் பிறப்பு ஒழுக்கம் குன்றக்கெடும். நான் தினமும் சொல்கிறேன், சந்தியாவந்தனம் பண்ணு, சந்தியாவந்தனம் பண்ணு. ஏன் பண்ணணும்? நம்ம சம்பிரதாயத்தில் வச்சுருக்கா. இது மற்றவா ஏற்றுக்கிறா ஏற்றுக்காம போகிறா, அதை பற்றி கொச்சினே இல்லை. நமக்கு அதை பற்றிலாம் கவலை இல்லை. நமக்கு என்ன வச்சுருக்கான்னு இந்த சம்பிரதாயத்தை கடைபிடிக்கிறவாளுக்கு சொல்கிறேன். ஆமாம், பிரம்மா ஒரு ராட்சசனை படைச்சார், மந்தேகன்னு பேர். அவனை படைச்ச உடனே அந்த மந்தேகனை பார்த்து உனக்கு என்ன வேணும்னு கேட்டார். நான் சூரியோதயத்தை தடுக்கணும்னா. இவ்வளவு நல்லவன் பாருங்க. சூரியோதயத்தை தடுக்கணும்னா தந்தேன்னு. சூரிய பகவான் உடனே போனார் பெருமாள்கிட்ட, இப்படி வரம் கேட்டானுன்னு. கவலையே படாதே, பிராமணாள் ரிஷிகள் சந்தியாவந்தனம் பண்ணுவா, அவள் காயத்ரி ஜபம் பண்ணி அர்க்கியம் விடுவா, அது வஜ்ராயுதமாக மாறி இவனை வதம் பண்ணும், உன் தேர் வந்துடும். நம்ம ஏன் 3 வேளை பண்ணணும்னு வச்சிருக்கா தெரிஞ்சுக்கோங்க. இங்கே காத்தால 4:30லேருந்து 6:30 பிரம்ம முகூர்த்தம் சந்தி பண்ணோம்னா இந்த ஊரில் சூரியோதயம். இங்கே 8:30க்கு அப்புறம் மாத்தியானிகம் பண்ணலான்னு ஒரு நியதி. மத்தியானம் 2 வரைக்கும், அதிகபட்சம் 2:30 வச்சிருக்கு, மாத்தியானிகம் பண்ணணும். அப்போது லண்டனில் அங்கெல்லாம் சூரியோதயம். புரிஞ்சுதா உங்களுக்கு? சாயந்தரம் ஏன் சந்தியாவந்தனம் பண்ணணும்? அமெரிக்காவில் சூரியோதயம். இப்போ இதுலேருந்தே தெரிஞ்சுக்கோங்க, சூரியன் எப்போ உதிச்சு வரானோ யாரோ ஒரு பிராமணன் கிரமமாக சந்தியாவந்தனம் பண்ணின்னு இருக்கான்னு அர்த்தம். இப்போ அந்த கிரமத்தில் நம்மளும் இருக்கணும்னு வேண்டிக்கோ. புரியுதா உங்களுக்கு? மரப்பினும் ஓத்துக்கொள்ளலாகும். நீ வேதம் சொல்றி, வேதத்தை கத்துண்டு மறந்தாலும் திருப்பி கற்றுக்கலாம் எதை? வேதத்தை. ஆனால் இந்த சந்தியாவந்தனம் பண்ணுறது போயிடுத்துன்னு வச்சுக்கோ, சாஸ்திரத்தில் இருக்குது. 7 வருஷம் ஒருத்தர் சந்தியாவந்தனம் தொடர்ந்து பண்ணலேன்னால் திருப்பி அவனுக்கு உபநயனம் பண்ணணும். இந்த அம்மா அப்பா இருக்க மாட்டாளே, புரிஞ்சுதா உங்களுக்கு? நீங்கள் பாப்பா ஒழிகன்னு சொல்லி நம்மெல்லாம் ஒழியலை. இவனே சந்தியாவந்தனம் பண்ணாமல் ஒழிஞ்சுட்டான். ஆமாம், கவர்மெண்ட்டில் ஒன்று பிராமணனுங்கிறான். நான் என்ன சொல்கிறேன்,
அதுக்காவது சந்தியாவந்தனம் பண்ணுங்கிற சொல்லுங்க. கவர்மெண்ட்டில் பிராமணங்கிறானோ நீங்கள் என்ன சார் ஒரு பொருள் வாங்கிறதுனா ஐஎஸ்ஐ முத்திரை குத்திருக்காங்கிற அளவுலையோ, நமக்கு பிறக்கிற போதே ஐஎஸ்ஐ குத்திருக்கானே பிராமணன். நீங்கள் சந்தியாவந்தனம் பண்ணுறதை விட உங்களுக்கு என்ன வேலை சொல்லு. இப்போ நம்ம சந்தியாவந்தனம் பண்ணால் சூரியோதயம் ஆறுதுன்னா பண்ணலாமே. நம்மளால் ஒரு நல்லது நடக்கிறதுன்னா பண்ணலாம் முடியும். இது நம்ம சம்பிரதாயம். இப்போ மற்றவா இதை கேட்குறவா திட்டிட்டு போகிறோம். நாம் சொல்கிறோம் நம்ம சம்பிரதாயம், அதைத்தான் சொல்கிறோம். அடுத்த கேள்வி கேட்குறான், கிம் ஆச்சரியகா, இந்த உலகத்தில் எது ஆச்சரியம்னா தர்மபுத்திர பதில் சொல்கிறார், தினமும் எத்தனையோ ஜீவராசிகள் உயிரை விடுற போது இந்த மனுஷன் தான் மட்டும் சாஸ்வதம் நினைக்கிறானே, இதுதான் ஆச்சரியம்னா. என்ன சார் உங்கள் ஃப்ரெண்டு போயிட்டாராமே அப்படின்னா, அவர் டயட்டில் இல்லை சார். இல்லை, நீ டயட்டில் இரு. நேற்றுக்கு இருந்தார் சார், இன்னைக்கு இல்லைங்கிறான். இதில் நம்ம பெருமை. நெருநல் உடன் ஒருவன் இன்று இல்லை என்னும் பெருமை படைத்தது. திருமூலர் திருமந்திரத்தில் அன்னைக்கே ஹார்ட் அட்டாக்கை சொல்லியிருக்காரு. நம்மளாம் வருத்தப்படணும். ஆத்துக்காரிக்கு ஃபோன் பண்ணி இதை சமைச்சு வைனானாம். அடப்பண்ணி வைத்தார் அடிசிலை உண்டார், மடக்கொடியாரோடு மந்தனமே கொண்டார். ஆத்துக்காரியோடு படுத்துட்டானாம். இடப்பக்கமே இறை பொழுது நொந்ததென்றார், கிடக்கப்படுத்தார் கிடந்தொழிந்தாரே சொல்லு. இப்போ எப்பேற்பட்ட வாழ்க்கை. இங்கே தான் கவனிக்கணும். இதுக்காக நம்ம என்னைக்கு போகணும்னு தெரியாது. இப்போ தான் முதலே சொல்லிட்டேன், கவலைப்படக்கூடாதுன்னு. நீங்கள் அம்மா நீ இதை பற்றியே நினச்சிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சரி, இப்போ நம்ம பிறக்கிற போது யார் வந்து பார்த்தா நமக்கு தெரியுமோ, செத்து போனோன்னா யார் வரான்னு தெரியுமோ. இதுக்கு இடைப்பட்ட காலத்தில் தானே எல்லாரோடையும் நல்லா பழகுவோமே சொல்லு சார். ஒன்று வச்சுக்கோங்க, தர்மம் சார் நம்முடையது. நீங்கள் பொதுநல சிந்தனை சார். நம்ம வாழ்க்கை, நம்ம இந்த சரீரத்தை எப்போ எடுத்தோமோ எல்லாருக்கும் உபயோகமாக இருக்கணும். நம்ம ஒரு உத்தியோகத்துக்கு போனாலே என்ன அர்த்தம், அங்கே அந்த உத்தியோகத்துக்கு உபயோகமாக இருக்கும். அதுக்கு தானே சம்பளம் தரோம். உங்கள்கிட்ட சார் 3 லட்சம் ரூபாய்க்கு வேலையை வாங்கிட்டு 1 லட்சம் ரூபா தரான். இப்போ யார் கட்டிக்காரன் சொல்லு. ஆமா, நான் உங்களை கேட்குறேன். வேலைக்காரிக்கு 3000 ரூபா சம்பளம் தர, 6000 ரூபா வேலைன்னா வாங்கிக்கிறேன். நீங்கள் சொல்கிற கம்பெனியை ரொம்ப புழியறாங்கிற ஒரு மாமி சும்மா கொடுப்பேன்னா இரணிய கர்ப்பஸ்தம்னு சும்மாங்கிறதுக்கே அர்த்தம் கிடையாது சார். நீங்கள் ஒன்று வச்சுக்கோங்க, சும்மா எப்படி தருவான். இப்போ எனக்கு ஒருத்தர் வந்து கொண்டு வந்துறா, இந்த மாமி கொண்டு வந்து சம்பாவனை பண்ண. எப்படி எதுக்கு தரா? ராமாயணம் சொல்கிறதுனால தரா, பஜனை மடத்தில் கைங்கரியம் பண்ணுறதுனால தரா. சும்மா கொடுப்பாளா சொல்லுங்க. சும்மாங்கிறதுக்கு அர்த்தம் சொல்லுங்க. எனக்கு புரியலை. நான் ஏழை பொண்ணுக்கு செய்கிறேன்னு தரேள், அவ்வளோதானே. காரணம் இருக்கோ இல்லையோ, காரணம் வினா காரியம் ந பிரபவதி. எப்படி சும்மா கொடுப்பான்? சும்மாங்கிற பதத்தையே உபயோகப்படுத்தாதீங்க. இப்போ மாப்பிள்ளைக்கு செய்கிறோன்னா எதுக்கு செய்கிறோம்? பொண்ணுக்காக செய்கிறோம். பேரம்பேத்துக்கு செய்கிறோன்னா நம்ம பேரம்பேத்து இல்லை, அதுக்கு ஒரு காரணம் இருக்க. புரிஞ்சுக்கோங்க தயவு பண்ணி. நம்முடைய லைஃப், வாட் இஸ் மென்ட் பை லைஃப், அது வந்து உங்களுக்கு நல்ல பாதையில் இருக்கணும்னா, இந்த இப்போ சொல்லியிருந்தேனே இத்தனை நேரம், கவலைப்படக்கூடாது, கோபப்படாது, ஆசைப்படக்கூடாது, இவ்வளவும் சொல்கிறான். எதுக்கு ஆசை? கூறுமே நமக்கு இது போதும். ஆதிசங்கரத்தை சிஷ்யம் கேட்டான், கிம் துக்ககா கேட்குறான். இன்னொரு கேள்வி கேட்குறார்,
சாகும் வரை ஒரு மனிதனை துன்புறுத்துவது ரகசியமாக செய்த பாவம். இன்னொரு கேள்வி அடுத்தது, திருப்தி இல்லாமல் இருக்கு. நமக்கு திருப்தி இல்லையே, கோவிலுக்கு போறதுல திருப்தி பட்டுக்கிறோம். நேற்றுக்கு போயாச்சு, இன்னைக்கு எதுக்குங்க, தினம் போக வேண்டாமா சொல்லு. திருப்தி எதுல இருக்கணும்? நமக்கு இது போதும். என்ன அண்ணா பொண்ணு டாக்டர் சொல்லுவா, அவ ரொம்ப வேதாந்தி. அவ தினமும் கோயம்பேட்டில் இந்த ஓவர்பேட்டில் 300 பேருக்கு சாப்பாடு தர வள்ளலார் இயக்கம்னு வச்சு. எப்படி கொடுக்குறா தெரியுமா? எல்லாரையும் நிற்க வச்சு ஸ்லோகம் சொல்லி அவளெல்லாம் இவ சேவிச்சுட்டு தர. அவ எனக்கு இந்த சுகர் இருக்கு, சர்ஜரி ஆனதுன்னு, சித்தப்பா இனிமே என்னத்துக்கு, உனக்கோ வயசாகிடுச்சு, இனிமே எல்லா ஸ்வீட்டெல்லாம் எதுக்கு சாப்பிடணும், நீ தான் நிறைய சாப்பிட்டாச்சே, போதும்னு இருக்க வேண்டாமான்னு. கரெக்டு தானே? கரெக்டு பொண்ணேன் சொல்லும்போது நீங்க, நம்ம தான் சாப்பிட்டாச்சே, இப்போ சாப்பிட்டா ஒத்துக்கல, எதுக்கு சாப்பிடணும் சொல்லு. உங்க எல்லாருக்குமே சொல்றேன், நம்ம தான் சாப்பிட்டாச்சு, அந்த எண்ணம் வேணும் நமக்கு, இது போதும். அதை தான் எட்ட பிரசனத்தில் சொல்றான். எனக்கு நேரம் இல்லை. யமதர்மன் காட்சி அளித்தான். இறந்து கிடந்த 4 பேர்ல ஒத்தனை பிழைக்க வைக்கிறேன், யார் வேணும்னு கேட்டான். வியாசர்ல நகுலன் இருக்கு, வில்லி சகாதேவன் சொன்னார். சகாதேவனை எழுப்பி கொடுன்னு அவர் கேட்டார். பலசாலியான பீமனையும் அர்ஜுனனையும் விட்டு பலமற்ற சகதேவனை ஏன் கேட்கறேன்னு. எல்லாரும் எவ்வளவு பெரிய வேதாந்தம் சொன்னானே 108 கேள்வியில. இப்ப என்ன பதில் சொல்றான் பாருங்க. குந்தி பெற்ற பிள்ளைகள் 3 பேர்ல நான் ஒருத்தன் உசுரோடு இருக்கேன். என் சின்னம்மா மதிராதேவி பெற்ற பிள்ளைகள் 2 பேர்ல உத்தரமே இல்லை கேட்டு, உத்திரமிலா மொழிக்கு குந்திக்கு யான் ஒரு மகம் இருக்க, மத்திரிக்கு ஒரு மகவில்லையே. எப்படி சகோதரத்துவம் பாருங்க, நாம கத்துக்கணும். மத்திராதேவிக்கு இல்லையே, யமதர்மன் 4 பேரையும் எழுப்புறேன். சில இந்த எண்ணத்தினால் தானே. கத்துக்கோங்க எல்லாரும். விராட தேசத்துல போய் 1 வருஷம் இருக்கா. நாளைக்கு சகாதேவன் கட்டி போடுறது கிருஷ்ணனை. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, நம பார்வதி பதயே, ஜானகி காந்த ஸ்மரணே சதா சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். ஜெய் கஜேந்திர வரதுனிக்கு, பிரகலாத வரதுனிக்கு, வில்லிபுத்தூரார் மகராஜிக்கு, காஞ்சி மகாபெரியவர் சுவாமிக்கு, ஜெய் வீர தீர சூர ஆஞ்சநேய சுவாமிக்கு. 5 1 பெற்றான் 5 1 தாவி, 5 1 ஆறாக ஆரியர்காயே, 5 1 பெற்ற அணங்கை கண்ட எல்லார் ஊரில் 5 1 வைத்தானும் நம்ம. ராதே கிருஷ்ணா, ராதே கிருஷ்ணா.